ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம வாழ்க்கையில எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அது மாதிரி நிம்மதி, மகிழ்ச்சி இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறவங்க பெருமாளை நான் சொல்ற நேரத்துல வழிபடுங்க. திதிகள்ல 11வது திதியா வர்றதுதான் ஏகாதசி. இது பெருமாள் வழிபாட்டிற்கு ரொம்பவே ஒரு ஏற்ற திதின்னு சொல்றாங்க. ஏகாதசி திதி அன்னைக்கு சில வழிமுறைகளை நீங்க பின்பற்றி விரதம் இருந்தீங்கன்னா பெருமாளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். யாரு ஒருத்தவங்க அந்த மாதிரி வழிபட்டாலும் அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே தீர்ந்து வாழ்க்கையில ஏற்றம் வந்து கொண்டே இருக்கும்னு புராணங்களும் சொல்லுது. வளர்ப்பிறை, தேய்பிறை அப்படின்னு மாதத்துக்கு 2 ஏகாதசி வருது. ஒரு வருஷத்துல 24 ஏகாதசிக்கும் தனித்தனியான பெயர்களும் தனித்தனியான சிறப்புகளும் இருக்கு. ஒவ்வொரு ஏகாதசியிலேயே விரதம் இருந்தாலும் ஒவ்வொரு விரதமாக பலன் கிடைக்கும். அதுல ரொம்பவே முக்கியமா கருதப்படுவதுதான் ஆஷாட ஏகாதசி. இந்த இது ஆடி மாசத்துல வரும். ஆஷாட மாசத்தோட வளர்ப்பிறையில வர்ற தேவசைனி ஏகாதசியும் சிறப்புக்குரியதுதான். பெருமாளுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு உள்ள ஏகாதசி இது. தேவசைனி ஏகாதசியோட விரத சிறப்புகளை பார்க்கலாம். ஒரு ஆண்டுல வர்ற மிக முக்கியமான ஏகாதசிகள்ல ஒண்ணுதான் இந்த ஏகாதசி. இது ஆஷாட மாதத்தோட வளர்ப்பிறை திதியில வர்ற 11வது நாள். தேவர்கள் தூங்க போறதுக்கு முன்னால கடைபிடிக்கிற விரதம் இது அப்படின்றதுனால இத தேவ சயனி ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி மகாவிஷ்ணு யோக நித்திரைக்கு செல்லும் காலத்துல வர்ற ஏகாதசின்றதுனால இதுக்கு தேவ சயனி ஏகாதசி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. தேவ சயனி ஏகாதசி அன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னால மகாவிஷ்ணு 4 மாதத்துக்கு பிறகு வர்ற பிரபோதினி ஏகாதசியிலேயே கண் விழித்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. மகாவிஷ்ணு அமைதியான உறக்கத்திற்கு செல்ற ஏகாதசி இது அப்படின்றதுனால இது ரொம்பவே முக்கியமான ஏகாதசியா இருக்குது. வழக்கமா அனைத்து ஏகாதசிகளையுமே திதி துவங்குற நாள்ல தான் ஆரம்பமாகும். ஆனா ஹரி சயனி இல்லைன்னா யோக சயனி ஏகாதசி மட்டும் முந்தைய நாள் இரவிலேயே துவங்கி விடுவதாக புராணங்கள்லாம் சொல்றாங்க. சுப காரியங்கள் நடத்தாதற்கு இதுதான் காரணம். தேவசயனி ஏகாதசி மகாவிஷ்ணு யோக நித்திரைக்கு செல்ற காலம் அப்படின்றதுனால ரொம்ப முக்கியமான புனிதமான ஏகாதசியா மக்கள் கருதுறாங்க. பெருமாளுடைய முழு மனமும் அமைதி நிலை என்றும் பார்க்கடல்ல அவர் உறங்க செல்ற சமயம் அப்படின்றதுனாலயே இந்த மாசத்துல திருமணங்கள் அது மாதிரி சுபகாரியங்கள் எதுவுமே நடக்காது. அதனாலதான் தேவசயனி ஏகாதசிய தொடர்ந்து வர்ற ஆடி மாசத்துலயும் திருமணங்கள் இது மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் நடத்த மாட்டாங்க. யோக சயனி ஏகாதசி நாள்ல அதிகாலையிலேயே மகாவிஷ்ணு அப்புறம் மகாலட்சுமியோட சிலைகளுக்கு அபிஷேகங்கள் செய்வாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுறது வழக்கமான ஒண்ணுதான். தேவசயனி ஏகாதசியோடைய கதையை பார்க்கலாம். தேவசயனி ஏகாதசியுடைய சிறப்புகள் குறித்து பிரம்மதேவர் நாரதருக்கு விளக்கி இருக்கிறதாக விஷ்ணு புராணம் சொல்லுது. அவர் சொல்லும் போது மந்தாதா அப்படின்ற மன்னன் ரொம்ப செல்வ செழிப்பான ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு. அவருடைய ஆட்சியில மக்கள் எந்த குறையுமே இல்லாம செல்வ செழிப்போட மகிழ்ச்சியா வாழ்ந்திருக்காங்க. இந்த நிலையில தான் நாட்டுல திடீர்னு பஞ்சம் வந்திருக்குது. 3 ஆண்டுகள் மழை இல்லாததுனால விளைச்சலும் கம்மியானதுனால மக்கள் பசியாலையும் நோயாலையும் அவதிப்பட்டாங்க. அவரு தனது நாட்டு மக்களுக்கு என்ன இந்த நிலை அப்படின்னு கண்டறிய ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டாராம் அந்த மந்தாதா மன்னன். பல மத குருக்கள்கிட்ட அவரு தன்னுடைய நாட்டுடைய இந்த இதுக்கு என்ன ரீசன்னு எனக்கு தெரியல, இதுக்கு எந்த தீர்வுமே கிடைக்கல, தீர்வு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாராம். இழந்த செல்வத்தை மீட்டு தர்ற இந்த ஏகாதசி விரதம் இருந்தாலும் தனது பயணத்தை தொடர்ந்து மந்தாதா வழியில அங்கிரா அப்படின்ற முனிவரை சந்திச்சிருக்காரு. அவரு தேவசயனி ஏகாதசி பற்றி சொல்லி அந்த நாள்ல மகாவிஷ்ணுவை வழிபடுபடி வழிகாட்டியிருக்காரு. ஏகாதசி விரதம் கடைபிடிக்கும் முறைகளையும் மன்னருக்கு அவர் விளக்கியிருக்காரு. அவர் தன்னோட நாட்டுக்கு திரும்பி வந்த போது தேவசயனி ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க தொடங்கியிருக்காரு. மன்னர் விரதம் இருப்பதை கேள்விப்பட்ட நாட்டு மக்களும் அந்த விரதத்தை கூட்டமா கடைபிடிச்சிருக்காங்க. மகாவிஷ்ணுவை வழிபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மேற்கொண்ட அந்த கடுமையான விரதத்தோட பலனா விரைவில் அவங்களுடைய ராஜ்யம் இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெற்றது. மழை பெஞ்சு மகிழ்ச்சி ஏற்பட்டதாம். தேவசயனி ஏகாதசியோட விரத பலன்களை பார்க்கலாம். இந்த ஏகாதசி விரதம் இருப்பவங்களுக்கு மகாவிஷ்ணு அமைதியையும் இன்பத்தையும் செழிப்பையும் தர்றாரு அப்படின்றது ஒரு நம்பிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து விடுபட்டு மோட்சத்தை நம்ம அடைய முடியும். தேவசயனி விரதம் இருந்து தன்னை மனதார வழிபடுற மக்களுக்கு அவங்க வேண்டிய வரங்கள் எல்லாமே அளித்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை திருமால் அருள்வார் அப்படின்றது ஒரு ஐதீகமா இருக்கு. வீட்டுல பூஜை அறையில
சில பொருட்கள்லாம் வத்தா ஐஸ்வர்யம் வரும்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் என்னன்ட்டு பார்க்கலாம். வாஸ்து சாஸ்திரப்படியும் ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக முறைப்படியுமே வீட்ல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய இடங்கள் பூஜை அறை தான். பூஜை அறையும் சமையல் அறையும் தான். இந்த 2 இடங்களுமே சரியா இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டோட செல்வ வளம், வளர்ச்சி, நிம்மதி இது எல்லாமே நிறைஞ்சிருக்கும். பூஜை அறையில எந்த பொருளை எப்படி வச்சா வீட்ல ஐஸ்வர்யம் பெருகுன்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சில விஷயங்களை நம்ம முறையா பயன்படுத்தணும்னா வீட்ல பலவிதமான மாற்றங்கள் நிகழ்வதை காணலாம். வீட்ல ரொம்பவே முக்கியமான இடங்கள்ல ஒன்று பூஜை அறை. தெய்வீக சக்தியானது வீட்ல குடிக்கொள்ற இடம் தான் பூஜை அறை. அதனால ஒரு வீட்ல பூஜை அறை எப்படி இருக்கிறது அப்படின்றத பொறுத்துதான் அந்த வீட்டோட செல்வ நிலை அமையும். கோவில் எப்படி புனிதம் வாய்ந்ததோ அது மாதிரிதான் கோவிலுக்கு நிகரான புனிதத்துவத்தை கொண்டதும் வீட்டோடைய பூஜை அறை. அங்க கட்டாயம் இருக்க வேண்டிய மங்கள பொருட்கள் சில இருக்குது. அவ வீட்டுல இருந்தா மட்டும்தான் வீட்டுல எப்போதுமே ஐஸ்வர்யம் பெருகிக்கிட்டே இருக்கும். லக்ஷ்மி கடாட்சியம் அப்படின்றது வீட்டுல நிறைஞ்சிருக்கும். பூஜை அறையில எந்தெந்த பொருட்கள் கண்டிப்பா இருக்கணும் அந்த மங்கள பொருட்களை பத்தி பார்க்கலாம். விபூதி, குங்குமம் இதெல்லாம் தனித்தனியா வைக்க கூடாது. அது சிவனையும் சக்தியையும் குறிக்கக்கூடிய பொருட்கள். அதனால ஒரு தட்டுல திருநீரு, குங்குமம், அக்ஷத்தை, ஒரு பஞ்ச பாத்திரத்துல தண்ணீர், சிறிது பூ இதெல்லாம் இருக்கும்படி சேர்த்துதான் வைக்கணும். பூஜை அறையில எப்போதுமே ஒரு பாத்திரம் இல்லைன்னா ஒரு சிறிய வாளியில தனியா தண்ணி வச்சுக்கணும். அதுல சிறிது பன்னீர் கலந்து வைக்கலாம். பூஜை அறையில எப்போதும் ஊதுபத்தியோட சுகந்தமான வாசம் நிறைஞ்சிருக்கும்படி வைக்கணும். பூஜை அறையில விளக்கேற்ற நேரத்துல காமாட்சி விளக்கு, அப்புறம் மகாலட்சுமி விளக்கு, காமாட்சி தெய்வத்தின் மீது தீபத்தின் அனல் படாதவாறு ஒரு சிறிய சுடராதான் அதை நம்ம ஏற்றி வைக்கணும். காமாட்சி விளக்குக்கு முன்னால சிறிதளவு பால் வச்சு அதையும் சேர்த்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதோடு ஏக தீபம், மணி இது எல்லாமே வீட்டுல பூஜை அறையில நம்ம வச்சிருக்கணும். மணி வீட்டுல இருந்தா வீடு எப்பொழுதுமே ஒரு ஓம்கார நாதம் நிறைந்திருக்கும்னு சொல்றாங்க. வீட்டுல நேர்மறை ஆற்றல்களோட அதிர்வலைகளும் அங்க அதிகரித்திருக்கும். பூஜைக்கு பயன்படுத்துறதுக்காக வச்சிருக்கிற உதிரி பூ இல்லைன்னா கட்டின பூ மீது தர்ப்பை புல்லை போட்டு நம்ம வைக்கணும். இதனால அதோடைய சக்தி அதிகரிக்கும்னு சொல்றாங்க. பூஜையை துவங்குறதுக்கு முன்னாடி பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கவனத்தை சிதற விடாம பூஜை செய்யணும். அந்த பூஜையோடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், மன வருத்தங்கள் அடிக்கடி இருக்கிற வீட்டுல சுவாமிக்கு இளநீர் வாங்கி வச்சு நைவேத்தியமா படைச்சு வழிபட்டு வர்றது ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்றாங்க. கோயில்ல இருப்பது மாதிரியே தெய்வீக தன்மையோடைய வீட்டு பூஜை அறைய வச்சிருந்தோம்னா தினமும் வீட்டுல விளக்கேற்றி பூஜை செஞ்சா வீட்டுல அனைத்து விதமான செல்வங்களுமே நிறைந்திருக்குன்னு சொல்றாங்க. அதனால இப்ப நீங்க பூஜை பண்ண போறீங்கன்னா உங்களை சுத்தி விபூதி, குங்குமம், பூ, சாம்பிராணி எல்லாமே நீங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க பூஜையில உட்காருங்க. ஏன்னா நீங்க பூஜையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தண்ணி எங்க எங்க இது எங்கன்னு தேடி நீங்க ஒரு டென்ஷன்ல பண்ணீங்கன்னா அது நிறைவேறாது. இது மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு மன அமைதியோட நீங்க அந்த பூஜையை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். நீங்க வேண்டதும் கிடைக்கும். அதனால இந்த தேவசயனி ஏகாதசியில பெருமாளை வழிபடுறதுக்கு நான் சொன்ன இந்த வழிமுறைகள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அந்த பெருமாள் ஒரு மன நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுப்பார் அப்படின்றது ஒரு உத்தரவாதமா இருக்குது. இதே மாதிரி ஒரு இன்னொரு சிறப்பு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி.